ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது வீடு சம்மந்தமான விஷயங்களில் லோன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து வித விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா புதன் சனி காம்பினேஷன் இருக்கும்போது நாம் ஏமாறுறதுக்கோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் நல்ல இன்கம் வர்றதுக்கான நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணம் காசுலாம் வருது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும். குழந்தையோட நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகங்களும் கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது வீடுக்கு சம்மந்தமான விஷயம் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வண்டி வாங்கணும் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கினோட கொஞ்சம் மனைவியுடைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் போது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது குழந்தைகள் வந்து சிறப்பாக ஒரு நல்ல ரீதியில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோட செவ்வாய் அங்கே இருக்கிறது, அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ வேலையில் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மனைஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 8ஆம் அதிபதியான சனி 8, 9ஆம் அதிபதி சனி வந்து 10லும் தொழில் ரீதியான விஷயங்களும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா ஒரு பெரும் பணம் ஆசை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி